விஜய் சேதுபதியோட மைல்ஸ்டோன் 50th மூவியா குரங்கு பொம்மை அப்படின்னு ஒரு தரமான த்ரில்லர் படத்தை நமக்கு டெலிவர் பண்ண நிதிலன் சுவாமிநாதனோட டிரெக்ஷன்ல வந்த மகாராஜா படம் பேன் இந்தியாவை தாண்டி பேன் வேர்ல்டு ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு மகாராஜா படம் ரீச் ஆனதுக்கு என்ன ரீசன், இந்த படத்துல இருக்க சப்ளாட்ஸ்லாம் என்ன, மகாராஜா படம் வேர்ல்டு வைடா என்னென்ன ரெக்கார்ட்லாம் பண்ணுச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மகாராஜாவோட ஸ்டோரி என்னன்னா, அம்மா இல்லாத குறையே தெரியாத மாதிரி சந்தோஷமா அப்பா கூட வளர்ந்துட்டு இருக்க பொண்ணு ஸ்கூல் ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ திடீர்னு 3 பேர் சேர்ந்து அவளை ரேப் பண்ணிடுறாங்க. அந்த 3 பேரை அவளோட அப்பா எப்படி பழி வாங்கினாரு, ஏன் அவங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த கதையை கேட்குறப்போ இது பல வருஷமா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்னால பார்த்து பழகுன ஒரு கதை தானே, இது எப்படி ஒரு பேன் வேர்ல்டு ஹிட் ஆச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சா அதுக்கு காரணம் இந்த படத்தோட தரமான ஸ்கிரீன் பிளே தாங்க. மகாராஜா படம் ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதி நார்மலா ஒரு சலூன் கடையில வேலை செய்யறதா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் டைட்டில் கார்டுலாம் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப வேற ஒரு ஒரு போர்ஷனை காட்டுறாங்க. அதாவது பிரசன்ட் போர்ஷன்ல நமக்கு மகாராஜா, அவனோட பொண்ணு, அவன் வீடு அப்படின்னு அவனோட கதை எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்போ அவன் பொண்ணு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்காக ஊருக்கு போறான். அந்த டைம்ல அவங்க வீட்டுல யாரோ ஒரு திருடன் வந்து அவங்க சாமியா நினைக்கிற குப்பை தொட்டியை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு மகாராஜா. லஞ்சம் கொடுத்து போலீஸையும் அந்த குப்பை தொட்டியை வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசின மகாராஜா படத்தோட சீன்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் போர்ஷன் தாங்க. இந்த டியூரேஷன்லயே ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைம் லைனை மாத்தி மாத்தி நான் லீனியர் நரேஷனா எடுத்துட்டு போறாரு நிதிலன். இந்த நரேஷனை ஏன் நம்ம வந்து பர்டிகுலரா இவ்வளோ பேசுறோம் அப்படின்னா, இது எல்லாமே ஒரே டைம் லைன் அப்படின்னு நம்ம நம்புற அளவுக்கு பிசுறு தட்டாம கதையை வந்து நகர்த்திட்டே போறாங்க. அதே நேரத்துல குழப்பமும் வரல, இது எல்லாமே வேற வேற டைம் லைன்னு நமக்கு புரியுறப்போ நமக்கு ஒரு ஹை கிடைக்குது இல்லையா, அதுதான் மகாராஜா படத்தோட மேஜர் பிளஸ்ன்னே சொல்லலாம். ஒரு நார்மலான பேஸான ஸ்டோரியா இருந்தாலுமே நிதிலன் ஸ்கிரீன் பிளேல பல புதுசான விஷயத்தை ட்ரை பண்ணி அது கூடவே ஏகப்பட்ட சப்ளாட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸை வச்சுதான் நமக்கு மகாராஜாவை டெலிவர் பண்ணியிருக்காரு. இந்த நான் லீனியர் நரேஷன் மட்டும்தான் இந்த படத்தோட ஹூக் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா இதுவும் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். மெயின் பிளாட்லயே கொஞ்சம் பிரேவான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணதும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் இந்த படத்தோட சக்சஸ்க்குனே சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேல நிதிலன் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு விஷயம் வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நட்ராஜ் கேரக்டரை ஒரு கிரே ஷேடட் கேரக்டரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஆங்கிள்லயே காமிச்சிட்டு இருக்கப்போ, சிங்கம் புலி தான் ஜோதியை ரேப் பண்ண 3 பேர்ல ஒருத்தன் அப்படின்னு மகாராஜுக்கு தெரிய வரப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நட்ராஜ் மூலியமா தெரிஞ்சிருச்சு, அதனால சிங்கம் புலியை வந்து ஃபாலோ பண்ணி மகாராஜா கொல்ல போறாரு அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா நட்ராஜ் கேரக்டரே அந்த இடத்துல ஒரு நல்ல கேரக்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறத அப்போ வந்து நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹை பீக் வரும். இந்த மாதிரி நிதிலன் ஸ்கிரீன் பிளேல ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி ஒரு நார்மலான பிளாட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு ப்ரெசென்ட் பண்ணதுதான் மகாராஜா படத்தோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு ஒன் ஆஃப் தி ரீசன்னே சொல்லலாம். இந்த அன்பிரடிக்டபிள்னு சொல்லும்போது தான் இந்த ஒரு விஷயமும் ஞாபகம் வருதுங்க. மகாராஜால இன்ட்ரெஸ்டிங் லேயர்ஸா நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு 3 அன்பிரடிக்டபிள் ட்விஸ்ட் தான் மகாராஜா சக்சஸ்க்கு மிகப்பெரிய ரீசன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 3 ட்விஸ்ட் டைரக்டர் நிதிலன் ஒன்னொன்னா ஓபன் பண்ணப்போதான் மகாராஜா ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து தரமான படம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்கே போகுது. அதுல ஒரு விஷயம் சிங்கம் புலி அண்ட் இந்த குப்பை தொட்டி. மகாராஜா முதல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு குப்பை தொட்டியை காணோன்னு கேஸ் கொடுக்குறாரு, லஞ்சம் கூட கொடுக்குறாரு. என் குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நமக்கு சின்னதா ஏன் ஒரு குப்பை தொட்டிக்கு இவர் இவ்வளோ பண்றாரு அப்படின்னு, சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்னும் நட்ராஜ் கேரக்டருக்கு ஒரு டவுட் வரா மாதிரியே நமக்கும் ஒரு டவுட் வந்து அந்த குப்பை தொட்டி மேல கியூரியாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுதுங்க. ஒரு பாயிண்ட்ல தனா கேரக்டரா மகாராஜா கொல்ற சீன் அப்பதான் ரிவீல் ஆகுது, பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் அவன் பொண்ணை ரேப் பண்ண 3 பேர்ல ஒருத்தன். சோ அதை கண்டுபிடிக்கதான் மகாராஜா சம்பந்தமே இல்லாம குப்பை தொட்டியை காணோம் அப்படின்னு சொல்லி அங்க கேஸ் கொடுக்க வந்திருக்காரு அப்படிங்கிறதே. இப்படியே கதை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டு இருக்கப்போதான் லஞ்சம் வாங்கினதுனால நட்ராஜ் முனிஷ்காந்தை வச்சு அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டியை செஞ்சு மகாராஜாவை ஏமாத்திடலாம் அப்படின்னு பிளான் போடுறான். அப்போதான் சிங்கம் புலி கதைக்குள்ள என்டர் ஆகுறாரு. இங்கிருந்து சிங்கம் புலி குப்பை தொட்டி கூடவே டிராவல் பண்ணி குப்பை தொட்டியை அவன் தான் திருடினான் அப்படின்னு மகாராஜா வீட்டுக்கு கொடுத்து அவனை ஏமாத்த வரப்போதான் எல்லாமே ரிவீல் ஆகுது. இந்த ஒரு ரிவீலிங் சீனுக்கு நிதிலன் ஒரு ஒரு சின்ன சின்ன நாட்டா வச்சு வச்சு இந்த இடத்துல வந்து ஓபன் ஆகுறப்போ படம் பார்த்தா நம்ம எல்லாருமே மிரண்டு போயிடுறோம். ஏன்னா சிங்கம் புலி கேரக்டர்
கேரக்டர் ஒரு சாதாரண கெட்டவன் மாதிரியே தான் ஸ்டார்ட்டிங்ல பில்ட் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணி கோயின்சிடென்டலா சிங்கம் புலிக்கே தெரியாம அந்த குப்பை தொட்டினால அவன் மாட்னா மாதிரி ஒரு பிளாட்ட செட் பண்ணி, அப்புறம் அந்த 3 பேர்ல அவனும் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்ட ஓப்பன் பண்ணப்போ, படம் பீக் ஆகுதுங்க. அடுத்ததா இந்த டைம்லைன் பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா, அந்த டைம்லைன் ரிவீலும் மகாராஜா படத்துல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீனுன்னே சொல்லலாம். ஏன்னா, படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து மகாராஜா போலீஸ் கூட டிராவல் பண்றதையும், அதே நேரத்துல அனுராக் கஷ்யப் அதாவது இந்த செல்வம் கேரக்டரோட திருட்டு சீன்ஸ், அதுக்கப்புறம் அவன் ஃபேமிலி கூட இருக்கிறதையும் காட்டுறாங்க. 2மே ஒரே டைம்லைன்ல நடக்குது அப்படின்னு நெனச்சு பார்த்துட்டே இருக்கிறப்போ தான், நமக்கு நிதிலன் சலூன் கடைய வச்சு 2மே வேற வேற டைம்லைன்ல நடக்குது அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்ட ஓப்பன் பண்றாரு. அதாவது மகாராஜா செல்வமோட டைம்லைன்ல ராம்கி சலூன்ல ஒரு பார்பரா ஒரு ஓனருக்கு கீழ வேலை பார்க்குறான். பிரசன்ட் டைம்லைன்ல அவன் ஒரு சலூன் கடை வச்சிருக்கான். அதுக்கு பேரு ஜோதி சலூன். இது 2 சலூன் கடையும் நமக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா செல்வம் கேரக்டர் வந்து ராம்கி சலூன்ல முடி வெட்ட வரப்போ தான், அனுராக் கஷ்யப்போட டைம்லைன்ல வேற அப்படிங்கிறது நமக்கு ரிவீல் ஆகுது. நம்ம என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்களே அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கப்போ தான், இன்னும் ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு க்ளோஸா வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. விஜய் சேதுபதிக்கு மெமரபிள் 50th ஃபிலிமா அமைஞ்ச இந்த மகாராஜா படம் பத்தின இன்னும் அதிகமான டீடைலிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.